இன்னைக்கு வந்த வழக்கை இன்னைக்கு வந்த அப்ளிகேஷனை ஜட்ஜு தள்ளுபடி பண்ணிட்டாங்க, மெரிட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஆர்டர் காப்பி அப்லோட் ஆகலை. அப்லோட் ஆயிரும், இப்போ ஆன்லைனில் அப்லோட் ஆயிரும். பட் நம்ம தரப்பில் வாதங்களை தெளிவாக வச்சோம். நம்ம கடைசி நிமிஷத்தில் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. வர்மக்கலை அகஸ்தியர் உண்டு பண்ணது. யாராக இருந்தாலும் அது ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணமே தவிர அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாதுன்றத. ப்ளஸ் ஒரு மூவியில் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், மச் ஹார்ட்ஷிப், இரப்பரபிள் இன்ஜுரி, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்திருக்காங்க. இழப்பு மற்ற பார்ட்டிக்கு அதிகமாக இருக்கும் இந்த கடைசி நிமிஷத்தில் வந்ததுனால. ஸோ இது எல்லா ஃபேக்ட்ஸையும் சொல்லியிருந்தோம். ஜட்ஜி அதை ஏற்றுக்கிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை. அது ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் பிளேன்டிஃப் தவறாக பார்ட்டி அரே பண்ணியிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் ஓனர் ஆஃப் த மூவி. அவங்கள எதிர்த்தரப்பாகவே பிளேன்டிஃப் பண்ண தவறு அது. ஸோ அதனால் ஜட்ஜு அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணுற பட்சத்தில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு கருதி இருக்கலாம். ஆனால் அது பிளேன்டிஃபோட தவறு. ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட லாயர் ஆர்கியூ பண்ண எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட அதை எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக கரெக்டாக நடந்தது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஆர்குமெண்ட் போச்சு. இன்றைக்கி நீங்களாம் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடையும் இல்லை. வேறு டிமாண்ட்ஸ் இல்லை. நாங்கள் டிஃபமேஷன் கேஸ் ரெடி பண்ண போகிறோம். அவர் மேலே நம்ம தவறான ஒரு வழக்கை தாக்கல் பண்ணதுக்காக டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். டிஃபமேஷன் போட போகிறோம். 100% நாங்கள் இது விடுறதா இல்லை. ஏன்னா இப்படி தவறான ஒரு விஷயத்தை அவங்க செய்யக்கூடாது. அது நாங்கள் டிசைட் பண்ணிப்போம். எங்களுக்கு பணம் ஒரு முக்கிய விஷயம் கிடையாது. எங்களுக்கான ஒரு மன உளைச்சல்னு இருக்குது. படத்துக்கு ஒரு நாள் முன்னாடி, ஒரு 2 நாள் முன்னாடி இது மாதிரி இழுக்கிறது ஒரு தவறான விஷயம். 2017 போட வேண்டிய கேஸை இத்தனை வருஷம் கழித்து போகிறதே தவறு. ஸோ அதனால் இல்லை, அதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். இப்போ தடை இல்லைன்னு வந்துருச்சு. அந்த படம் வெளியாகிறதுக்கு ஏற்பாடுகள் அந்த மற்ற செயல்கள் எல்லாம் ஆல்ரெடி எப்படி நடக்குதோ அப்படி நடந்துகிட்டே இருந்தது. ஆஸ் இட் இஸ் பிளான்ட். ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ. அது லாஸ்ட்டில் நடந்த விவாதம் நான் சொல்லியிருந்தேன்ல. இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிட்டடாக பார்ட்டியாக பிளேன்டிஃப் தரப்பு சேர்க்காமல் விட்டுட்டாங்க. பிளேன்டிஃப் தரப்போட தவறு அது. யார் ப்ரொடியூசரோ அவங்க பார்ட்டியாக சேர்க்கலாம். எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் ஆர்கியூ பண்ணோம். எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் தான் இருந்தீங்கல்ல, பார்த்தீங்கல்ல. நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். மார்னிங் ஒரு பாயிண்ட்ஸ் விடலை. நாங்கள் அப்பீல் போனாலும் அது நிற்காது. எங்களுக்கு அதை பற்றி வருத்தமும் இல்லை. அப்பீல் போனால் போகட்டும், பெரிய பிரச்சனை இல்லை. அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.